நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கத்தை ஆரம்பிக்கணும்னு ஒரு 20 வருஷமா நான் கனவு கண்டிருந்தேன். அதுக்கு முன்னால் மயிலை நாடார் சங்கம்னு ஒன்று இருந்தது. அப்போ எங்கள் பழைய கட்ட வியாபாரிங்களாம் இருப்பாங்க. எங்கள் அப்பா ஒரு செயலாளர், அண்ணாச்சி ராம்சாமி நாடார் ஒரு செயலாளர், தலைவராக ஜெயராஜ் நாடார் இருந்தாங்க. அந்த சங்கத்தை ஒரு அரசியல்வாதி கையில் கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா தெரியாமல். எங்கள் அப்பா ஜெயங்கமணி ராமசாமி நாடார், மங்களராஜ் காங்கிரஸ் கட்சிக்காரு. அந்த சங்கத்தை அழிச்சே போட்டாரு. 4.25 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, நான் இந்த ஜெய்சங்கர் 64 வயசு ஆகுது. மயிலாப்பூரில் எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாங்க, இந்த சங்கத்துக்காக ஒரு இடம் வாங்கலை. ஆனால் அந்த ஜெய்சங்கர் முயற்சி செஞ்சு நம்ம மயிலாப்பூரில் ஒரு இடம் வாங்கி அட்லீஸ்ட் ஒரு பாட்டியால் கட்டுறது அளவுக்காவது ஒரு இடம் வாங்குவேன். என் தம்பி சேர்ம பண்ணி திலகர், அருமை சகோதரன் டைனஸ் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே அண்ணாச்சி மகன் பிஆர் பிரதாப் சந்திர வேறு இருக்கிறாங்க. நாங்கள் கஷ்டப்படுவோம், இடம் வாங்குவோம். மயிலாப்பூரில் ஏழை மக்களுக்காக ஒரு பாட்டியால் கல்யாண தகவல் இது எல்லாமே நாங்கள் வைப்போம். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். மயிலை வட்டார நாடார் சங்கத்தினுடைய துவக்க விழா ஈடு சிறப்புமாக நடைபெற்றது. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நாம் இங்கு வாழும் சமுதாய தலைவர்கள் பெரும் மதிப்பு வைத்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் என்றால் அது அண்ணாச்சி பத்மநாபன் அவர்கள் தான். அவர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் நிறைய காரியங்கள் சொந்த பணத்தை வைத்து செய்த காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒன்று சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிமாற்ற சங்கத்துக்கு மத்திய அரசு பள்ளிக்கு மத்திய அரசுடைய அனுமதி பெற வேண்டும். அதற்குரிய செலவுகளை ₹1 கூட அவர்கள் பள்ளி கணக்கிலிருந்து வாங்குவதே, போக்குவரத்து செலவு கூட அவங்க தன்னுடைய பாக்கெட்ல இருந்து கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு நான் கூட இருந்து பார்த்தேன். ஆனா அதே அனுமதி வாங்குவதற்கு தேவையில்லாம ஒரு ₹2 கோடி செலவு கணக்கு எழுதியிருந்தாங்க. அது வேற, அது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு விசாரணை கமிஷன் நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பெருமதிக்கக்கூடிய அளவு நான் மதிக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு ஆள் அண்ணாச்சி பத்மநாபன் அவர்கள். அவர்களை இந்த மேடையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்து இங்கே உங்களுக்கு நிகழ்ச்சிகளையும் சமுதாயத்தை பற்றி சீர சிறப்பமாக உங்களிடம் உரையாற்றிய சகோதரர் சந்திரன் ஜெயபால் அவர்கள், அவரோடு நெருங்கி பழகியவர். அவர் போராட்ட குணம் உள்ளவர். அவருடைய போராட்டங்களில் கலந்து கொள்வதில் ஒரு நியாயம் இருக்கும். அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதில் எனக்கு பெருமையாக இருக்கும். அவரையும் வருக நான் வரவேற்கிறேன், அவர்களுடைய வணங்குகிறேன். அடுத்து இங்கே வருகை கண்டிருக்கக்கூடிய பிரதாப், அவருடைய தந்தையாரோடு நான் மிகவும் நெருக்கமானவர். அவர்கள் சமுதாயத்துக்காக போராடியவர்கள். அவங்க தந்தையார் அவர்கள் சமுதாயத்துக்காக ரொம்ப போராட்ட குணம் உள்ளவர்கள். அந்த காலகட்டத்தில் அடிப்படை தகராறுகள் அடிக்கடி வரும். களத்தில் நிற்பது யார்? சமுதாயத்துக்காக களத்தில் நின்று போராட்டத்தை நடத்தியவர்கள் அவர்கள், சமுதாயத்தை காத்தவர்கள் அவர்கள். அவருடைய மகன் பிரதாப் அவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய தந்தையார் நினைவரும். அவர்களுக்கும் வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் BS ஜெயசங்கர் கமிட்டி மெம்பர் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற நிறைய பேர் தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். இவர்களெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். ஏன்னா அந்த சமுதாயம் காக்கப்பட வேண்டும், அமைப்பு வேணும். எப்படி முன்னால் ஒரு அமைப்பு ரீதியாக நம்ம போராடணுமோ அதே அமைப்பு இங்கே செயல்பட வேண்டும் என்று தம்பி சேம பாண்டி அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார். அவரோடு சைனஸ் மற்றும் அவருடைய நிர்வாகி கனகராஜ் அவர்களெல்லாம் முயற்சி செய்திருக்கிறார்கள். அவருடைய எண்ணங்கள் ஈடேறும். அந்த அளவுக்கு இங்கே வருகை தந்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி சொல்லி, என்னை வாழ்த்துதை வழங்க சொன்ன ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை சொல்லி நிறைவு இந்த சங்கம் சீர சிறப்புவாங்க செயல்பட வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் புதிதாக திறக்கப்பட்ட நமது மயிலை வட்டார நாடார் சங்க துவக்க விழாவுக்கு வருகை தந்த
அண்ணன் நிறுவனத்தில் பிரதாப் சந்திரன் அவர்களையும் இந்த சங்கத்தை தூக்குவதற்கு ஆணித்தரமாக செயல்பட்ட தலைவர் அவர்களையும் ஒரு சங்கம் உருவாக்கன்னா அதுக்கு முதல்ல அடிப்படை அச்சானே அண்ணன் சந்திரதேவன் அவர்கள் தான். ஏன்னா மயிலை வட்டார அனைத்து சங்கம் ஒண்ணு சென்னையில மந்தொடியில நான் பூச்செயலாளரும் தலைவர் மாரித்தங்க தலைமையில அண்ணாச்சி தான் துவங்கி வச்சாங்க. இன்னைக்கு இந்த சங்கம் நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, மிக மகிழ்ச்சி. பட் சில காரணங்களால நான் சங்கத்துக்கு கொஞ்சம் விலகி வந்துட்டேன். ஆனா அப்போ நான் என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா, சங்கத்துக்கு கண்டிப்பா ஒரு இடம் வாங்கணும்னு சொன்னேன். அன்னைக்கு சில நிர்வாகிகள் ஒத்துழைக்காம போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சங்கத்துக்கு இடம் வாங்காம போயிடுச்சு. அதனால இந்த மயிலை வட்ட நாடக சங்கம் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 2 வருட காலங்கள்ல சொந்தமா இடம்னு என்னோட மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு சங்கம் ஆரம்பிக்கும் போதும் நம்ம ஜெய்சங்கரன் தான் முதல் தலைவரா செயல்படுவாங்க. அன்னைய வாங்கினேன் சங்கம் ஆரம்பிக்கிறேன், நீங்க நான் வரணும்பாங்க. அதே மாதிரி நம்ம திலகர் அண்ணாச்சி, யோகரசன், இவங்கெல்லாம் வியாபாரி சங்கம் நாடார் சங்கம்னா முன்னணியில செயல்படுறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு நான் பத்மநாப அண்ணாச்சிக்கு நிறைய வேலை இருந்தா கூட சங்கம் ஆரம்பி சொன்ன உடனே எல்லா வேலையும் போட்டு உடனே நமக்கு சில உதவிகள் செய்து அறிவுரை வழங்கி நிலைநாடு சங்கம் மாதிரி இந்த மயிலை வட்டார நாடக சங்கம் வரணும் அப்படின்னு நமக்கு ஒரு எழுப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த கூட்டத்துல இன்னைக்கு வருகை கம்மியா தான் இருக்கு. அடுத்த கூட்டம் போடும்போது வருகை அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2வது, இந்த சங்கம் இன்னைக்கு அமாவாசை ஆரம்பிச்சிருக்கோம், மிகுந்த வளர்ச்சி அடைன்னு மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால நிறைய நிர்வாகிகள் செயல்பட்டு இருக்காங்க. எல்லா நிர்வாகிகளும் மேடை இருக்கும்போது சரி, மேடை எதிர்ப்பு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சங்கம் இன்னைக்கு ஆரம்பிச்ச சங்கம் இன்னைக்கு 2 ஆண்டுல இரட்டிப்பாக என்னுடைய மனமகிழ்ச்சி சொல்லி என்னை வாழ்த்துறை சொல்றதுக்கு அனுமதி கொடுத்த அண்ணன் சந்திரதேவன் அவர்களுக்கு மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். சங்கம் மீண்டும் வளரும் வேண்டிக்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் தலைவர் பெருமக்களே, நான் தனியார் பேர் சொல்ல டைம் நேரம் இல்லாத கருதினால் மொத்தமாக சொல்லிடுறேன், பத்தப்புறம் வேணாம். மயிலை வட்டார நாடார் சங்கம் துவக்க விழா, இந்த விழா சிறப்பாக நடந்திருக்கு. எல்லா கருத்து எல்லாரும் பேசிட்டீங்க, வேற ஒன்றும் பேசுறதுக்கு நினைக்கிறேன். என் கருத்து ஒன்றே ஒன்று சொல்றேன். நாடார் சங்கத்தில் இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் சொல்லி பேசுறீங்க, அது எனக்கு முழுமையா விருப்பம் இல்லாது. என்ன கேட்டீங்கன்னா, நாமெல்லாம் அண்ணன் தம்பிகள், அது ஜாதி நம்ம ஒண்ணு, மதம் ஒரு சட்டம் மாதிரி சட்டை காட்டி மாத்திக்கலாம். அது மாதிரி நாளைக்கு எந்த மதம் போகலாம், முக்கியம் கிடையாது. நம்ம நாடார் மாறாது, ஜாதி மாறாது, சட்டம் மாறும், எது இடம் பண்ணலாம், அதெல்லாம் அது முக்கியமே இல்லை. இதோட கருத்து இது. ரொம்ப பேர் நம்ம வாட்ஸ்அப்ல கூட ரொம்ப பேர் நிறைய டைம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இல்லாம நம்மளாம் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி இந்த சங்கம் மேலும் மேலும் பல நூற்றாண்டுகளை கடந்து முதலிருந்து நன்றி வணக்கம். மயிலை வட்டார நாடார் நலச்சங்கம் துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தலைவர் சேர்மபாண்டியன் அவர்கள் மிகவும் நல்ல முறையில் நடத்தினார்கள். அண்ணாச்சி பிரதாப் சந்திர நாடார், ஆசிரியர் சிவப்பு நாடார் நிறுவன தலைவர் மற்றும் அனைவருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கத்தில் மகமிய பரிமாண சங்கத்தில் அண்ணாச்சி பிஆர் அண்ணாச்சி தான் என்னை முதல்ல சேர்த்தாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி பழக்கம் நமக்கு. என்னோட திருமணத்துக்கு கூட ஊரில் ரொம்ப ஆள் தான் கம்பீரமாக இருப்பாங்க, ஆனால் பேசுறது பழகிறதுல ரொம்ப இனிமையாக இருப்பாங்க. அதே மாதிரி கூப்பிட்ட என்ன பிரச்சனைகளும் ஓடி செய்வாங்க. யார் நம்ம சமுதாயத்துக்குன்னா சமுதாயங்களோட இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம அவங்க பையன் பிரதாப் சந்திரன் அதே போல் நல்ல சமுதாய பிரச்சனைனாலும் நம்மள பிரச்சனைனாலும் சரி உடனே ஓடி குரல் கொடுத்து செய்யக்கூடியவர் தான் அந்த பிரதாப் சந்திரன் அவர்கள். அதே போல் அண்ணாச்சி பத்மநாபன் அண்ணாச்சி நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்க வளர்ச்சிக்கு ரொம்ப பெருமை வகிக்கிறாங்க. கல்வி வளர்ச்சி, கல்வி உதவித்தொகை, அதே மாதிரி திருமணத்துக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பெரம்பூர் நாடார் சங்கத்தில் அதிகமாக வளர்ச்சி, இடம் வாங்கி போட்டு அதை மண்டபம் தனியாக கட்டியிருக்காங்க. பெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பெரம்பூர் நாடார் சங்கம். அதே போல் சந்திரஜெயபாலாச்சி நல்ல நிர்வாக திறமையாக இருந்தால் நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கத்தை வளர்த்தாங்க. 357 கோடி ரூபாய்க்கு பெரம்பூர் சங்கத்தை வளர்த்துருக்காங்க.
அது ஒரே அண்ணாச்சி பத்மநாப அண்ணாச்சி தான். அதே போல் சந்திரசேகர் அண்ணாச்சி நிர்வாகத்திறமையுள்ள ஆள். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பல போராட்டம் நடந்துச்சு. ஆனாலும் அண்ணாச்சி அதை வச்சுக்கிறோமா திருப்பி பேஸ் பண்ணி பல போராட்டங்கள் பண்ணி அதை இப்போ நமக்கு மின்சாரம் அதிகமாக கிடைக்குன்னா அது காரணம் இப்போ நம்ம சந்திரசேகர் அண்ணாச்சி தான். அந்த போராட்டம் முறியடிச்சாங்க, உதயகுமாருங்கிற போராட்டத்தை. அதே போல் என்ன போல் இளைய சமுதாயத்தை ஆட்களை ஊக்குவித்து இந்த நிலைமைக்கு வளர வச்சது சந்திரசேகர் அண்ணாச்சி தான். நான் வந்து 1989 வந்தேன், 14 வயசு. அதுக்கப்புறம் 97 கடை வச்சேன் தனியாக. அதுக்கப்புறம் கடுமையான உழைச்சி முன்னுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் சிறு வயதில் எப்பவுமே 24 மணி நேரமும் கஸ்டமர் 24 மணி நேரம் எந்த பொருள் கேட்டாலும் 24 மணி நேரம் சப்ளை செய்யப்படும். நைட் 12 மணி ஆனாலும் சரி, விடிய காலம் 3 மணி ஆனாலும் சரி, கரெக்டாக சப்ளை செஞ்சு இது பண்ண. அதே மாதிரி தான் இப்போவும் நெல்லை நாடக சங்கத்தை போட்டியிட போகிறோம். யார் என்ன கேட்டாலும் வெளியாள் யாருன்னு பார்க்குறது கிடையாது. யார் கேட்டாலும் உறுப்பினராக சேர்க்கறது, கல்வி தோதை வாங்கி கொடுக்குறது எதான் செஞ்சு வருகிறேன். அதே மாதிரி இப்போ சங்கம் ஆரம்பித்து ஒரு சிறு இது நம்மளால் முடிஞ்சதை பேருக்கு செய்யலாங்கிறது தான் ஆரம்பிச்சிருக்கோம், வேற ஒரு நோக்கம் இல்லை. அதே மாதிரி தொடர்ந்து செயல்படுவேன். சமுதாய பணி பெரிய பெரிய ஆளுங்க ஆகிருக்கேன். அதை விட உங்களுக்கு சின்னதாக ஒரு பணியை செய்கிறதுக்கு ரொம்ப கடப்பட்டுருக்கேன். அதே மாதிரி சமுதாய பணி என்றும் ஆற்றுவேன் என்று நன்றி கூறுகிறேன். இந்த மயிலை வட்டார நாடார் சங்கம் இன்று ஆரம்பித்தது எத்தனை ஆண்டு காலம் மிக சிறப்பாக மிக எதிர்நோக்கோடு பல்வேறு வெற்றிகளை சந்தித்து பல இடத்துக்கு வெற்றி வாகை சூட மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி. சேர்ம பாண்டி தம்பி முத ஆரம்பிச்சிருக்கு. அவங்க நினைச்ச நல்ல காரியம் அனைத்தும் நல்ல வெற்றியா முடியணும். நாங்கள் கடை வீடுன்னு இருப்போம். எங்களையும் இந்த சங்கத்தில் சேர்த்து எங்கள் வீட்டுக்காரங்களையும் பொருளாளராக சேர்த்துருக்காங்க. அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையோடு அவங்க நினைச்ச எண்ணம் அனைத்தும் நடக்கணும்னு உங்கள் எல்லாரும் சார்பாக வேண்டும். எஸ்ஏ மார்த்தாண்டன் அவருடைய மகன் முத்துக்குமார் மார்த்தாண்டன் மயிலாப்பூர் தொகுதியில் நான் வந்து ஆடிட்டராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த மயிலை வட்டார நாடக சங்கம் இன்னும் பல ஆண்டுகளால் சந்தித்து வெற்றிகரமாக என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம சந்திரசேகர் அண்ணாச்சி, அப்புறம் வந்து நம்ம பத்மநாப அண்ணாச்சி அனைவருக்கும் மற்றும் நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். மகளிர் நிறைய பேர் வந்திருக்காங்க. மகளிர் நிறைய பேர் வந்தாலே அந்த இடம் ஒரு எழுச்சியா இருக்கும், நல்ல வளர்ச்சி அடையும். மகளிர் இல்லாத இடம் இதை கம்மியான இதில் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வேலை, வீட்டில் எல்லாருக்கும் வேலை இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் சமைக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அளவில் மயிலாப்பூர்ல சங்கம் ஆரம்பித்தது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் முக்கியமாக நிறைய சங்கங்கள் தொய்வாகி அழிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த சங்கம் மிக சிறப்பாக எழுச்சியான முறையில் நடைபெறுகிறது. அதுக்கு ஏற்றாற்போல் தலைவர் வந்து எனக்கு கூட பிறந்த அண்ணன் மகன். எல்லாரும் தலைமை பொறுப்புக்கு ஆசைப்பட்டு வரல. இதுக்கு மற்ற நிர்வாகிகள்லாம் இதை வந்து அவருக்கு திணிச்சிருக்காங்க, பொறுப்பில் இருக்கணும். ஏன்னா உண்மை நேர்மை யார் நடக்கக்கூடிய பையன். கூட்டக்கூடங்கள் ஓடி வந்து நமக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய பொறுப்பு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய செஞ்சிருக்கான். நிறைய நலத்திட்ட உதவிகள் வராதவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறான். நிறைய ஏழை பிள்ளைகள் படிக்க வச்சிருக்கான். அதனால அவன் பொறுப்புக்காக வரல, இல்லைனாலும் செய்யதான் செய்வான். இருந்தாலும் மிக சந்தோஷம். அதுபோக இந்த மயிலாப்பூர்ல சங்கம் ஆரம்பிச்சு மயிலாப்பூர்ல வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்த இடம். இந்த மாதிரி அண்ணாச்சி பிஆர் அண்ணாச்சி, பிஎஸ் சுப்பிரமணிய அண்ணாச்சி, பிஆர் ராமச்சந்திரன் அண்ணாச்சி, அவங்களாம் மயிலாப்பூர்ல இருந்தவங்க. அவங்க இல்லைன்னா நமக்கு சமுதாயமே எங்க இல்லாம போயிருக்கும். நிறைய பேர் வளர்த்துருக்காங்க. நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கவங்களாம் வளர்த்து விட்டுருக்காங்க அண்ணாச்சிலாம். அண்ணாச்சி நான் என்னெல்லாம் பேச நினைச்சேன்னா அதுக்குள்ள தலைவர் சந்திரசேகர் அவர்கள் எல்லாத்தையும் பேசிட்டாங்க. மேடையில் அமைந்திருக்கும் அண்ணாச்சி அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் இருப்பது மும்பையில். என்னுடைய தம்பி செல்வபாண்டி இங்கு ஒரு காரணமாக இருந்தனால இதுவும் கலந்து கொண்டு செல்கிறேன். சந்திரபாண்டி தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது, எல்லாத்துக்கும் தெரியும். அழியப்பட்டு இருக்கிறது. அதை நமது காமராஜரும் அழைத்திருப்பார்கள்.
நம்ம நாடார் சமுதாயம் அதை தாங்கி பிடித்தனால காமராஜர் இருக்கிறார், இல்லாட்டி காமராஜர் பேர் இல்லாமல் ஆக்கியிருப்பார்கள். அது உண்மை. நாடார் தான் தூக்கி பிடிக்கிறனால காங்கிரஸ்காரன் யாரும் பிடிக்கல. அதனால அது மாதிரி இதே மாதிரி இன்னும் நிறைய செஞ்சு நல்லபடியாக வரணும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். சமுதாய பணியை மேலும் சிறப்பிக்க வேண்டும் என்று நான் மனதார பாராட்டுகிறேன். அதுபோல பொதுச் செயலாளராக தம்பி திலகர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றி சிறப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நம்ம சமுதாயம், நாடார் சமுதாயம் ஒரு பஞ்சாயத்து தலைவரை நிர்ணயிக்கணும்னா நம்ம சமுதாயத்தில் தான் 2 பேர் தேர்தலில் நிற்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம சமுதாயக்காரங்க தான் 2 பேர் போட்டு ஒரு ஆள் ஜெயிப்பாங்க. மாற்று சமுதாயம் எஸ்சி இருக்காங்க, நாய்க்கர் இருக்காங்க, யாரும் போட்டி போட மாட்டாங்க. ஏன்னா நம்மளை மிஞ்சி வாங்க முடியாது அவங்களால. அப்படி இருந்த ஓட்டு உரிமையை விட்டுட்டு சென்னைக்கு வந்தாச்சு எல்லாரும். அண்ணாச்சி சொன்னது போல் நம்ம ஓட்டுலாம் நம்ம கிராமத்துக்கு போகணும். அதை நம்ம முதல்ல கடைப்பிடிக்கணும். நம்ம வாழ்ந்த பூமி தென் மாவட்டம், அதுவும் தாமிரபரணியை ஒட்டி தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். என்னோட ஊர் சித்தவனைக்கம்பட்டி விளாத்திகுளம் பக்கத்தில் இருக்கும். ஆனால் எங்கள் முன்னோர்கள் 8 தலைமுறைக்கு முன்னாடி குறும்பூர் பக்கத்தில் குரங்கந்தட்டு பக்கத்தில் தான் எங்கள் ஊர். எங்கள் பெரிய ஆளுங்க அங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அண்ணாச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அது சின்ன சின்ன நம்ம தவறு பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம். எல்லாருமே வெளியே புலம்பெயர்ந்துட்டோம். எங்களோட பூர்வீகம் குறும்பூர் பக்கத்தில் குரங்கந்தட்டு. அந்த காலத்திலேயே பத்மநாத அரண்மனை தான் நம்ம தென் மாவட்டத்தை ஆண்டிருக்கு. அன்னைக்கெல்லாம் என்ன, பெண்கள் மேலாடை போட முடியாது, அதுக்கு ஒரு வரி. ஆண்கள் துண்டு மேலே போட முடியாது, அதுக்கு ஒரு வரி. வேட்டி கட்ட முடியாது. அந்த மாதிரிலாம் நம்ம சமுதாயம் ரொம்ப தாழ்ந்ததை உயர்த்தி கொண்டு வந்தது நம்ம சமுதாயத்தில். இன்று மனிதராக பிறந்து கடவுளாக வாழ்ந்த ஐயா வைகுண்டநாதர் இடுப்புல கட்டுற துண்டை தலையில கட்டுற அப்படின்னு கொண்டு வந்தாரு. அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வரலாறு. அதுபோல அண்ணாச்சி பிறந்த ஊர் யாருன்னு தெரியும், இந்த புதுக்குடி, மேல் புதுக்குடி. அதில் நமது சமுதாயத்தை சார்ந்த மனிதராக பிறந்து இன்று தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா சேர்மன் அருணாசல சுவாமி எல்லாருக்கும் தெரியும். நம்ம தென் மாவட்டத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு போகாமல் வரமாட்டோம். அந்த பெருமைக்கு அண்ணாச்சி அந்த ஊரை சொன்ன உடனே ரொம்ப பெருமையாக இருந்தது. அது மாதிரி அவர் சேர்மன் அருணாசல சாமி அந்த காலத்தில் ஒரு பெசகடிக்கு பார்த்துருக்காரு. அதெல்லாம் இன்னைக்கு நாட்டு மருந்தை எல்லாரும் மறந்துட்டோம். எல்லாமே பாட்டி வைத்தியம், வீட்டிலே ஒரு வைத்தியம் வச்சுருப்பாங்க. நெய்தான் எடுத்த உடனே டாக்டரு. அன்னைக்கு யார் டாக்டர் தேடி போனோம்? எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் எல்லாமே இந்த வேப்பலை மருந்து, காட்டில் விளையிற பச்சை இலை இதுதான் மருந்தாக இருந்தது. இன்னைக்கு எல்லாமே அந்த கலாச்சாரத்தை மறந்துட்டோம். அதை திரும்ப கொண்டு வரணும். அதுபோல் நமது சங்கம் இன்னைக்கு சங்கம், இதுக்கு முன்னாடி மகிமை பண்ணிட்டு தான் வச்சுருக்காங்க எல்லா ஊர்லேயும். இன்னைக்கு எங்கள் ஊரில் மகுமை கடைன்னா 3 அடுக்கு மாடியாக இருக்குது. 104 வருஷம் ஆச்சு அந்த பில்டிங் கட்டி. அதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இடிக்கணும்னாங்க. எங்கள் ஊர் பெரியவர் அண்ணாச்சி சின்னமணி நாடார், சின்னசாமி நாடார் ஒரு 4 பேர் சேர்ந்து இடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு இழுப்பு கம்பின்னா அந்த பில்டிங்கு 3 மாடி பில்டிங்கு 2 கிரவுண்டில் கட்டினது. அந்த இதுக்கு இழுப்பு கம்பி போட்டு அதை இன்னைக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அது மாதிரி நமக்கு பெரியவர்களுடைய, நம்ம நாடார் சமுதாயத்தினுடைய ஒரு அடையாளம் மகுமை கட்டிடம். அதை என்னைக்கும் நம்ம விடக்கூடாது. அந்த மகுமை என்னைக்குமே, எங்கள் ஊரில் ஒரு சோடா வியாபாரம் பண்ண வந்தால் கூட அன்னைக்கு 8 அணா மகுமை, ஒரு கருவாட்டு வியாபாரி வந்தால் 8 அணா மகுமை, துணி வியாபாரி வந்தால் 8 அணா மகுமை. நம்ம சமுதாயம் வளர்ந்தது இந்த மகுமை பண்டை வச்சு தான் நம்ம சமுதாயமே முன்னேறி வந்தது. அதுபோல அந்த மகுமை மாறி போய் இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிச்சு சந்தாவாக போட்டு ஒரு சீட்டு பிடிச்சி அந்த சீட்ல இருந்து வர்ற லாபத்தில் நம்ம சங்கத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கோம்.
சீட்டு பிடித்து அந்த பணத்தை வளர்ப்பது பண நோக்கமாக நாம் இருக்கக்கூடாது. அந்த பணத்தை கல்விக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு முன்னாடி போய் உதவியாக நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நமது சமுதாயம், நமது பெருந்தலைவர் வந்து நயா பைசா சேர்க்கல. கடைசியில் பார்த்தா 100 ரூபா பேங்க்ல இருந்திருக்கு. 2 வேட்டி 2 சட்டை 2 துண்டு ஒரு செருப்பு ஒரு பேனா அவரோட சொத்து. அப்படி நமக்காக வாழ்ந்தவர் அல்ல, நம்ம இந்தியாவுக்காக வாழ்ந்தவர். கலாகாந்தி, கருப்பு காந்தி. அவருக்கு என்ன பேர் நிறைய இருக்கு. அவரை சொல்லணும்னா எவ்வளவோ கதைகள் இருக்கு. அவரை சொல்லணும்னா நமக்கு இந்த நேரம் பத்தாது. அதனால நம்ம பெரிய தலைவர்களுக்காக அவங்கெல்லாம் நம்ம சங்கத்தை எப்படி முன்னேற்றம் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதுபோல நமது அடையாளங்களை மறக்கக்கூடாது. அடையாளத்தை என்றும் நாம் மனதில் வைத்துக்கொண்டு நம் சங்கத்தை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும். அதுபோல் ஆனால் இந்த சந்திரகாந்தி சொன்ன மாதிரி கமிஷனுக்கு அடிபணியக்கூடாது. கமிஷனுக்கு அடிபட்டா சங்கம் வளராது, நான் வளர்ந்துருவேன். தலைவராக இருக்க வேண்டியவர்கள் கமிஷனுக்கு போகக்கூடாது. கமிஷனுக்கு போட்டீங்கன்னா நம் சங்கம் ஆரம்பிப்பது தவறுதலான பாதையில் போய் கொண்டிருக்கும். ஆகையால் நீங்கள் கமிஷனை மறந்துவிட்டு சங்கத்துக்காக 1 ரூபா வந்ததுன்னா அந்த சொன்னை 2 ஆக்க வேண்டும் என்று சங்கத்துக்குள்ள வேலை செய்யுங்க. சங்கம் மேலும் மேலும் வளரும். அதுபோல உங்கள் சங்கம் நோக்கம் என்னவென்றால் நமது சமுதாயத்தினர் படிப்பிற்கும் அவர்கள் செய்யும் தொழிலுக்கு ஒரு நம்ம சமுதாயக்காரர் தொழிலில் நம்ம பின்தங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவியா போகணும். என்னோட வேண்டுகோள், இந்த சங்கம் நான் வந்து இங்க மந்தவெளியில தான் கடை வச்சிருந்தேன். மந்தவெளியில கடை வச்சிருக்கல இங்க இந்து நாடார் மயிலை இந்து நாடார் சங்கம் இருக்கு. அன்னைக்கு பெரியசாமி வச்சு தலைவர், நானும் ஒரு 3-4 பேரும் அன்னைக்கு என்ன உறுப்பினர் ஆக்குங்க அப்படின்னு கேட்டோம். இந்த சேர்த்துருவோம் ஒரு 5 வருஷம் ஓடிச்சு, 10 வருஷம் போச்சு. அப்போதான் நம்ம அறிவானந்த வாண்டி என்னாச்சு மதுரையிலேருந்து இங்கே ஒரு மீட்டிங்கில் பேசலை. அவர் பேச்சை கேட்டேன், எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. அவர்கிட்ட பேசினேன். உடனே ஒரு 200 ஃபார்ம் கொடுத்தாரு. இங்கே மயிலை அகில இந்திய நாடார் இளைஞரணி பேரவைன்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஓடிச்சு. 5 வருஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காய்கறி கடை வச்சேன். சங்க வேலையை பார்க்க முடியாமல் வேற ஆளை தலைவராக போட்டு அதிலிருந்து விலகி ஒரு 2 வருஷம் விட்டேன். அதில் சேர்த்து வச்ச அன்னைக்கு நான் சொல்கிறது ஒரு 99 இல்லை 2001 அன்னைக்கே ஒரு 1.5 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருந்தோம். அது கடைசியில் எல்லாமே லோன் போட்டு காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி அதை வாங்க முடியல, அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் அந்த பஸ்ஸெல்லாம் பண்ணி அந்த உறுப்பினர்களுக்கே எல்லாருக்கும் அதை ஒரு 100-200ன்னு கொடுத்து ஒரு நினைவு பரிசாக கொடுத்து காலி பண்ணிட்டேன். திரும்ப 2வது நமக்கு சங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ ராஜா அண்ணாமலை வட்டார நாடார் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து அதில் இப்போ தலைவராக இருக்கோம். இப்போ நாங்கள் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஒரு 18 லட்சம் சேர்த்தோம். அதுலேயும் கொஞ்சம் பேர் ஒரு 5 லட்சம் பணம் கட்ட முடியாமல் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் கட்டிடுவாங்க. நம்ம சமுதாயக்காரங்க ஏமாற்ற மாட்டாங்க, நல்ல மனம் கொண்டவர்கள். ஆனால் நான் சொன்னது போல் அவர்கள் தொழில் முடங்கியதால் பணம் கட்டலை, கொடுத்துருவாங்க. நாங்கள் அதில் தான் ஒரு நினைவிடம் ஒரு சின்ன இடமா வாங்கி சென்னையில் ஒரு சிறப்பு விழா உங்களை எல்லாத்தையும் கூப்பிடணும், என்னோட ஆசை. இது மாதிரி செய்யணும். இவங்க துவக்க விழாவுக்கே இவங்களை எல்லாத்தையும் அழைச்சி இவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க. அதனால நான் 6ஆம் ஆண்டு விழாவுக்கு ஒரு இடம் வாங்கி என்னுடைய கனவை நனவாக்க நான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று நான் பெருமைப்படுகிறேன். அதுபோல் உங்களிடம் அதை கலந்து கொண்டதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிர்வாகம் சிறப்புடன் செயல்பட உங்கள் ஒத்துழைப்பும் எனது ஒத்துழைப்பும் நம்ம பெரியோர்கள் ஒத்துழைப்பும் என்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த சங்கம் சிறப்புடன் செயல்பட வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.